காய் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இனிமேல் எனக்கு வெஜ்ஜே வேணாம், நான்வெஜ் தான் வேணும் அப்படின்ற ஃபீலை கொடுத்துருச்சு. ஏன்னா அவ்வளோ காய் சாப்பிட்டேன் காய்ஸ். இருந்தாலும் வெண்டைக்காய் பொரியல் நல்லா இருந்துச்சு. இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் வெறுமனே எண்ணெயில் போட்டு அப்புறம் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு அதை வதக்கி எடுத்து வச்சுட்டேன். அது வெண்டைக்காய்னா வளவளப்பாக தான் இருக்கும். உங்களுக்குலாம் வளவளப்பாகவே இருக்கக்கூடாதா என்ன? நிறைய பேர் வளவளப்பாக இல்லாமல் வெண்டைக்காய் செய்யுன்றாங்க. வெண்டைக்காவே வளவளப்பாக தானே இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு காய்ஸ். அப்புறம் நான் செஞ்ச குழம்பு தான் கத்திரிக்காய் குழம்பு. அந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போன தடவை செஞ்சேன். இந்த தடவை எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு கத்திரிக்காய் குழம்பு வச்சேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த குழம்பு ஊற்றி அப்புறம் அந்த வெண்டைக்காவை தொட்டுக்கிட்டேன். அப்புறம் பீட்ரூட் தெரியாமல் 2 கிலோ வாங்கி வச்சிட்டேன். அதனால் பீட்ரூட் சட்னி செஞ்சிடலான்னு திரும்ப சட்னி செஞ்சேன். இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா, எவ்வளோ பீட்ரூட் போட்டனோ அந்தளவு தக்காளி போட்டுட்டேன். அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சமைச்சது. அதான் வீக்கெண்ட் வந்துடுச்சுல, இனி நான்வெஜ் தான், வெஜ்ஜே வேணாம்ப்பா.